நமஸ்தே, இது ரணத்திகா ஹிந்தி ஸ்கூல். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வா. அதில் வந்து நாதான் தோஸ்து ஃபிஃப்த்து ரோமன் ஃபஸ்ட் பேப்பரில் ஃபிஃப்த்து ரோமன் லெட்டர் கவர் பண்ணோம். நாதான் தோஸ்து. இப்போ வந்து இது ஒரு கதை தான். அந்த கதையை எப்பயுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம், அதுக்கு ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்து கூட அந்த கண்டினியூட்டி பார்ப்போம். பட் இதை பொறுத்தளவில் எப்படி இருக்கும்னா, ஒரு இந்த தலைப்பு எதுக்கு இந்த தலைப்பு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அப்புறம் வந்து ஸ்கிரிப்டு எப்படி இருக்குது அப்புறம் வந்து அதில் கேரக்டர் யூஸ் பண்ண பாத்திரங்களை பற்றியும், அப்புறம் பாஷா மொழிநடையை பற்றியும், அந்த டைமில் இருக்கிற என்விரான்மெண்ட், அது அது எந்த தேசம், எந்த காலம், அந்த கதையோட எய்ம் என்ன, எதுக்கு இந்த கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு படம் மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிரஸ்தாவ்னா, இப்போ நாதான் தோஸ்னா இன்னசென்ட் நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். நாதான் தோஸ்னா அறியாத நண்பர்கள். நம்ம எழுதுனது வந்து பிரேம்சந்த்ஜி. பிரஸ்தாவ்னா முன்னுரை. கஹானி தத்துவோ கோ லேக்கர் வித்வானோ மே மத்பேத் ஹை. இப்போ கஹானினா ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒவ்வொரு கூறுகள், ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதை எடுத்து வித்வானோன்னா அறிஞருக்கு மத்தியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இது ஃபுல்லாக சொல்லணுன்னா, கதையின் கூறுகள் குறித்து அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளன. இப்போ வந்து ஒவ்வொரு கதையை பற்றியும் ஒவ்வொருத்தவங்க டேலண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டைரக்டர் வந்து படம் பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கும் இந்த டைரக்டரோட படத்து மேலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்கும், ஒரு ஒப்பீனியன் இருக்கும், கருத்து வேறுபாடு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதையின் கஹானி தத்துவோ கோ லேக்கர் வித்வானோ மே மத்பேத் ஹை. கதையின் கூறுகள் குறித்து அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளது. யஹாங் பகுமானிய தத்துவோக்கே ஆதார் பர். அதுலேயே வந்து வேல்யூபிளான கூறுகள் இருக்கும் இல்லையா. வேல்யூபிள் கூறுகள்னால் வந்து யாராலையும் சொல்லப்படாதது இருக்கும். நம்மளாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். பட் ஒரு டைரக்டர் மத்தியில் அப்படி போகும்போது அந்த படத்தை வந்து ரொம்ப வேல்யூபிளாக சொல்லுவாங்க. அந்த கூறுகளை வந்து அடிப்படையாக கொண்டு நாதான் தோஸ்து கஹானியை வந்து விமர்சிக்கப்படுறாங்க. இப்போ படத்தை எப்படி விமர்சிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கதையை விமர்சிக்கப்படுகிறது. எப்படி வேல்யூபிளான கூறுகள், ஒவ்வொருத்தவங்க வித்வானங்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த வித்வானங்கள்லேயே வேல்யூபிளாக சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இப்போ இந்த நாதான் தோஸ்து வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்டு, இந்த மாதிரி மொழிநடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விமர்சிச்சிருக்காங்க. लेखक परिचय नादान दोस्त नामक कहानी मुंशी प्रेमचंद की कहानी है. मुंशी प्रेमचंदோட கஹானி. आपको उपन्यास सम्राट माना जाता है. அவர் வந்து என்னது, நாவல் மன்னன் அப்படின்னு சொல்லப்படுவார். आपके 300 से अधिक कहानियां लिखी है. அவர் 300க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்காரு. இப்போ ஷீர்ஷக்னா தலைப்பு. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஹெட்டிங் வைப்பாங்க இல்லையா, ஒன்று ஹீரோ பேரே வைப்பாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து அதில் நடக்கிற கிளைமேக்ஸு இல்லை என்ன சொல்ல வராங்க அதை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெட்டிங் வைப்பாங்க. ஸோ இதில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கேசவ் சிடியா கே அண்டோ கோ சுரஷித் ரக்னா சாக்தாக. கேஷவ்னு ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் சிடியாவோட அண்டா, சிடியானா இப்போ பேர்ட்ஸோடைய முட்டையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்க வேணும்னு இருப்பான். இசி உத்தேசிய சே வஹ் அண்டோ கோ சூத்தா பீகம். இந்த எய்மில் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த எய்மை நினச்சிட்டு அண்டாவை வந்து தொற்றுவான். உசே மாலும் நகி தாக்கி சிடியா கந்தே அண்டாக்கோ நகி சேத்தி. ஆனால் அவனுக்கு தெரியாது, யாராவது டச் பண்ணிட்டா மாலும் நகி தெரியாது, சிடியா கந்தே அண்டா, யாராவது டச் பண்ண அண்டாவை வந்து அந்த சிடியா சேர்த்துக்காது, அந்த பறவை வந்து சேர்த்துக்காது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இஸ் தரக் பலாயி கர்னே ஜாக சிடியா கி புராய் கர்த்தாக. இது மாதிரி தான் அவன் நல்லது செய்ய போய் சிடியாவுக்கு வந்து என்னதாயிடுச்சு, கெட்டதாயிடுச்சு. வகு தோஸ்து பி, அவன் நண்பனாகவும் இருந்தான், நாதான் பீனா இன்னசென்ட்டாகவும் இருந்தான். इसलिए நாதான் தோஸ் இஸ் கஹானி கேலியே உத்தம ஷீர்ஷக. அதனால தான் இந்த கதைக்கு வந்து நாதான் தோஸ்துங்கிற கஹானி வந்து பர்ஃபெக்டாக தலைப்பு, சிறந்த தலைப்பு ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா?
இப்போ தலைப்பு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம். அடுத்தது கஹானிகா சாராஞ்ச். இது டோட்டலாக 15 மார்க்ஸ் கவர் பண்ணோம். நம்ம சாராஞ்ச் கொஞ்சம் சுருக்கி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன், உங்களுக்கு சுருக்கி எழுதணும்னு விருப்பம் இருந்தால் எழுதிக்கோங்க. கேசவ் 15 மார்க்ஸ்னால் இது ஒரு 3-4 மார்க்ஸ் கவர் ஆகும். கேசவ் और ஷியாமா दोनों भाई बहन हैं. கேசவும் ஷியாமாவும் 2 பேரும் என்னது சகோதர சகோதரி. கேசவ் படா தா, கேசவ் வந்து பெரிய பையன். और ஷியாமா छोटी थी, ஷியாமா வந்து சின்ன குட்டி பொண்ணு. उनके घर की गार्निश पर चिड़िया का एक घोंसला था. அவங்களுடைய வீட்டில் போர்ட்டிகோவில் ஒரு பறவையோட நெஸ்ட் இருந்தது. கோஸ்லே மே சிடியா நே அண்டே தியாத்தே. கோஸ்லே அந்த கூட்டில் வந்து என்ன இருந்தது, கூட்டில் வந்து சிடியாவோட முட்டை இருந்தது. கேசவ் और ஷியாமா ஜான்தா சாக்தே தே. கேஷவுக்கும் ஜாமாக்கும் தெரிய வந்தது என்னென்னா சிடியக்கு கண்டே கைசே ஹோத்தேக, சிடியாவோட முட்டை எப்படி இருக்கும். और अंडों से बच्चे किस तरह निकलते हैं, அண்டால முட்டையிலிருந்து அந்த குழந்தை எப்படி வெளியே வரும் அப்படின்னு. इस तरह के सैकड़ों प्रश्न उन बच्चों के दिल में उड़ते हैं. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொஸ்டின்ஸ் வந்து அந்த குழந்தைங்க மனசில் வந்து எழும்புச்சு. மகர் இது பிரச்சனைக்கு உத்தர் தேனே வாலா கோயி நைத்தா. ஆனால் இந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக யாரும் இல்லை. உன்கே பித்தாஜி படுத்தே லிக்தே தே, அவங்க அப்பா படிச்சுட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அவர் மாதாஜி கர்கே காமையுமே வெஸ்தே, அவங்க அம்மா வந்து வீட்டு வேலையில் பிஸியாக இருந்தாங்க. கேசவ் और ஷியாமா ने चिड़िया के अंडों को सुरक्षित करना चाहा. கேஷவும் ஷாமாவும் வந்து சிடியாவோட முட்டையை வந்து பாதுகாக்கணும்னு விரும்பினாங்க. தோப்கர்கோ உன்கி அம்மா சோ ரஹீக, மத்தியானம் அவங்க அம்மா வந்து தூங்கிட்டாங்க. கேசவ் ஸ்டூல் ப சடுக்கர் கோஷ்லே தக் பகுஞ்சா. கேசவ் வந்து ஸ்டூல் மேலே ஏறி கோஸ்லா வரைக்கும் ரீச் ஆனா. கோஸ்லே மே தீன் அண்டே தே, கோஸ்லேயில் வந்து 3 अंडे இருந்துச்சு. கேசவ் ने कपड़े का एक टुकड़ा घोंसले में बिछाया और अंडों को उन पर रख दिया. கேசவ் வந்து ஒரு துணியை எடுத்துக்கிட்டு கோஸ்லாவில் போட்டு அண்டாக்கோ உன்பர், அண்டாவை வந்து அது மேலே வச்சுக்கிட்டான். 4 बजे ஷாமா ने देखा कि अंडे नीचे गिर पड़े थे. 4 மணிக்கு ஷாமா பார்க்கும்போது அந்த அண்டா வந்து கீழே கிடந்தது. உண்மை விஸ்வாஸ் கியாக்கே பச்சே உட்கையே, அந்த குட்டி பொண்ணு நினச்சிக்கிட்டா, அதான் விஸ்வாஸ் அவன் நம்பிட்டான் என்னென்னா பச்சே வந்து என்னது குழந்தைங்கெல்லாம் பறந்து போயிடுச்சுன்னு. கேசவ்னே ஆக்கர் தேக்கா அவர் பத்தாயா கி அண்டே டூட் கயத்தே. கேசவ் வந்து பார்த்து மற்றும் சொல்கிறான் अंडा வந்து முட்டை என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சுன்னு. माँ ने बात जानकर समझाया कि तुम लोगों ने अंडों को चुआ हुआ. அப்போ அம்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க தும் லோகோ, நீங்கள் வந்து அதை வந்து அண்டாவை என்ன பண்ணிட்டீங்க, டச் பண்ணிட்டீங்கன்னு. சூனேசி அண்டா கந்தேகோ ஜாத்தேக, நீங்கள் தொட்டதுனால அந்த அண்டா வந்து என்னதாயிடுச்சு, கெட்டதாக அழுக்காயிடுச்சு. चिड़िया गंदे अंडों को नहीं सेती, चिड़िया வந்து இந்த அழுக்கான அண்டாவை வந்து சேர்த்துக்காது. கேசவ் கई दिनों तक अपनी गलती पर पछताने रहा. கேசவ் வந்து நிறைய நாள் வரைக்கும் அவனுடைய தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷனு நம்ம இங்கேருந்து இங்கே ஏதாவது இடையில வேணால் விட்டுக்கலாம். கதோப்கதன் किसी भी कहानी का आगे पढ़ाने के लिए கதோபக்தன் கி சகாயத்தா கர்த்தாக. எந்த ஒரு கஹானியும் முன்னேற்றத்திற்காக என்ன காரணம்னா நம்ம கதோபக்தன் தான் வந்து ஹெல்ப்பாக உதவுன்னு சொல்கிறாங்க. கதோபக்தன்கிறது ஸ்கிரிப்ட் ரைட்டிங். அந்த ஸ்கிரிப்டை வந்து அந்த ஆத்தர் வந்து எந்த மாதிரி எழுதுறாதுன்னு பொறுத்து தான் அந்த கதையோட வெற்றியே இருக்கும். ஒரு படம் எடுக்கிறாங்களா, அதோடைய ஸ்கிரிப்டை பொறுத்து தான் அந்த கதை வந்து வெற்றி அடையும். மேக்ஸிமம் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து தான் வெற்றி அடையும். சொல்ல வந்தது அந்த ஸ்கிரிப்ட் மூலியமாக கரெக்டாக சொல்லணும். கிசிபி கஹானி, எந்த ஒரு கதையும் ஆக்கே படானே கேளிய முன்னேற்றத்திற்காக என்னது கதோபக்தன் கி சகாயத்தா
கதோபக்தினா ஒரு ஸ்கிரிப்டோட உதவியால் தான் முடியும். எது முன்னேற முடியுது கதை. இஸ் கஹானி மே பச்சா கி ஜியாதா போல்தே ஹை. இந்த கதையில் வந்து குழந்தைங்களை பற்றி நிறையா பேசப்பட்டிருக்கு. இஸ்லியே கதோப் கதன் சரல் ஹை. அதனால குழந்தைங்க பேசுறதுனால அது வந்து அந்த ஸ்கிரிப்டும் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். உன்கே சங்குவாத் சேக்கி பதா சல்தா ஹி வே கியா கர்னே வாலே ஹை. நம்ம அவங்களுடைய கான்வர்சேஷனை வச்சு நம்ம வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவோம். அது குழந்தைங்க என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போகிறாங்க. தோனோ பச்சோக்கோ ஆப்சி பியார். அவங்க 2 குழந்தைங்களுக்கும் நடக்கிற பரஸ்பர அன்பு. அம்மாஜி கே டர் சபு உன்கோ ஓ ஹதுனோ சே மாலும் ஹோத்தாக. அம்மா கிட்ட இருக்கிற பயம் இதெல்லாம் நமக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயம் தெரிய வருது. மறுபடியும் அடுத்தடுத்த சுச்சுவேஷன் இந்த குழந்தைங்க என்னென்ன செய்ய போகுதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், குழந்தைங்க கிட்ட இருக்கிற அந்த பரஸ்பர அன்பு, அம்மா கிட்ட இருக்கிற பயம், இதை பற்றி தான் நம்மளுக்கு தெரிய வருது. இஸ் தரக் இஸ் கஹானி கா கதோப் கதன் உத்தமக. இந்த மாதிரி தான் இந்த கஹானியோட கதோபக்தன் வந்து சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்திர சித்திரன் வந்து கேரக்டர். இப்போ கேரக்டர் வந்து பாத்திரம் சொல்லுவாங்கள்ல, ஒரு படத்தோட பாத்திரம் முக்கியமான பாத்திரம், குணச்சித்திர நடிகர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குணச்சித்திர நடிகர்னால் வந்து அந்த படத்துக்கு வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிடுவாங்க. அப்போ கேசும் ஷியாமா தான் இந்த ஃபுல் ஸ்டோரியில் இருப்பாங்க. அதனால தோனோ இஸ் கஹானிக்கே முக்கியமான கேரக்டர். உன்கி அம்மா கா பாத்திர கவுன் பாத்திரக. அவங்க அம்மாவோட கேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிறதுனால அவங்க குணச்சித்திர கௌரவமான கவுன் பாத்திரன்னா கௌரவ கேரக்டர், குணச்சித்திர கேரக்டர்னு சொல்லலாம். கேசவ் और ஷியாமா अपनी அம்மா से डरते हैं. கேசவும் ஷியாமாவும் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அம்மா பச்சோ से प्यार करती है. அம்மா வந்து குழந்தைங்களோட அன்பாக இருப்பாங்க. மகர் உनको सवालों को जवाब देने का कष्ट नहीं. ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறது அவங்களுக்கு கஷ்ட நகி உடாத்தீக நகி உடாத்தீக அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேசு படாக அவு ஷியாமா பர் ரவுஃப் ஜமாத்தாக. கேசு பெரிய பையன் ஷியாமா கிட்ட வந்து இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பான். இஸ்லியே ஷியாம் மா சே சாரி சச்சாயே ஹக்கு சுனாத்திக. அதனால தான் ஷாம் வந்து அம்மா கிட்ட வந்து எல்லா உண்மையும் மாசே சாரி சச்சாயே எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இஸ் தரக் சப்கா பாத்திர சித்திரன் உத்தம டங் சே ஹுவாக. இந்த மாதிரி தான் எல்லாரோடைய கேரக்டரும் சிறந்த மெத்தடில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஷா ஷைலி மொழி வந்து எந்த மாதிரி ஸ்லாங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இஸ் கஹானிக்கு பாஷா ஷைலி சரல்க. இது வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இல்லாமல் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. இப்போ நமக்கு படம் பார்த்தோன்னா பழைய காலத்து லாங்குவேஜ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சில விஷயம் புரியாது. அப்போது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே இஸ் கஹானிக்கு பாஷா ஷைலி, இந்த கதையோட மொழிநடை வந்து சிம்பிளாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. கஹானி மே முகாவரா கா பிரயோக் ஹுவாக. இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷார்ட்டாக சில விஷயங்களை சொல்கிறதுக்காண்டி இடியம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இசை ஷைலி ரோச்சக் பன் கைஹ. அதனால தான் இந்த மொழிநடை வந்து நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சுவாரஸ்யமாக இருக்கிறது. தேஸ்கால். இப்போது அந்த காலத்து படம் எடுக்கணும்னா அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த காலத்தில் என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், பஸ்ஸு எப்படி இருக்கும், அது எல்லாமே பார்க்கணும். அதுதான் அந்த தேசம்னா அந்த இடம் வந்து எப்படி அந்த ஃபுல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. தேசமும் அந்த காலமும். कदा जिस काल में और जिस देश में करती है उसके बारे में लेखक कुछ बताता है. கதை நடைபெறும் இடத்தையும் காலத்தையும் தேசத்தையும் உஸ்கே பாரேமே அவர் வந்து லேக குச் பதாத்தாக கொஞ்சம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கதா ஜிஸ் கால் மே அவுர் ஜிஸ் தேஸ் மே கருத்தி ஹை உஸ்கே பாரேமே அதை பற்றி லேகக் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கார். எதை கதை நடைபெறும் காலத்தையும் கதை நடைபெறும் தேசத்தையும் பற்றி லேகக் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கார். इससे कहानी आसानी से समझ में आती है. அதனால தான் இந்த கஹானி வந்து
ரொம்ப ஆசானின்னா வந்து சிம்பிளாக, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இல்லாமல் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு. चूँकि यह कहानी सामाजिक है और किसी भी काल और देश के लिए सामान्य है. சமூகமானதுன்னு சொன்னால் எல்லா ஒரு சொசைட்டிக்கு ஏற்படுற பொதுவான விஷயம், ஒரு குழந்தைகளுக்கு நடைபெற ஒரு சமூகத்தில் இது பண்ணுற ஒரு பொதுவான விஷயமும் கிசிபி கால் தேஸ்கேலியே சாமானிய, எந்த ஒரு காலத்துக்கும் எந்த தேசத்துக்கும் என்ன ஆகாது, சாதாரணமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு குழந்தைங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது, எல்லா காலத்துலேயும் நடக்கக்கூடியது, அதாவது தான் சாதாரணமானது அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए लेखक ने संभव में अधिक नहीं कहा है. அதனால தான் இதை பற்றி வந்து லேखक வந்து அதிகபட்சமாக சொல்லலை அப்படின்னு. उद्देश्य एम बच्चे अपनी अबोध के कारण कोई अनर्थ कर सकते हैं. பச்சே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய டீச் பண்ணாததுனால காரணமாக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது. इसलिए माता पिता को उनकी जिज्ञासा की பூர்த்தி करना जरूरी है. அவங்களோட ஈகர்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம வந்து ரிலேட்டடாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பூர்த்தி கர்னானா ஃபுல்ஃபில் பண்ணுறது அவசியம் சொல்கிறாங்க. எகு கஹானி எகு சாபித் கத்திக, இந்த கதையில் வந்து இதைத்தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. उपसंहार முடிவுரை प्रेमचंद की कहानियों की घर विशेषता इस कहानी में भी पाई जाती है. பிரேம்சந்த்னாலே ஒரு விதமான கதைகள் இருக்கும், அதாவது கஹானியாங் பிரேம்சந்த் கதைகளில் இருக்கிற எல்லா விசேஷங்களும் இந்த கதையிலேயும் பாய்ந்தோடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यह बाल मनोवैज्ञानिक कहानी सचमुच अनुभव. இது வந்து குழந்தைங்களோட மன தத்துவத்தை வந்து இந்த கஹானியில் சொல்லுது. ரியலி இது தனித்துவமானது, ஒண்டர்ஃபுல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தன்யவாத்.